வெல்கம் பேக் டு கோஜோ சென்சை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர் ப்ளூம் வித் டெஸ்டினி சீசன் 1 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட முடியும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க பலவலன்னு பேசாமல் டேரெக்டாக எபிசோடுக்குள்ளேயே போயிடலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோ ரொம்பவே சீக்கிரமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ சீக்கிரமாக நான் இருந்துச்சுன்னா ஆச்சரியமாக இருக்கு. இந்த மெசேஜை நான் எத்தனை தாட்டி பார்த்தாலும் இது எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. அவ கூட இன்னைக்கு தான் ஸ்டடி பண்ணலான்னு சொல்லி கேட்டிருந்தேன். அந்த நாள் வந்துருச்சு. ச்சே, இந்த நாளுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறது மாதிரியே இருக்கு. ஏன் எனக்கு இவ்வளோ நர்வஸாக இருக்குன்னு தெரியல. இந்த ட்ரெஸ்ஸு முதல்ல நல்லா இருக்கா பார்க்கறக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அப்படியே வெளில பார்க்கும்போது ஸோ அந்த உலகமே இப்போ நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு, இன்னும் வந்திருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோக்கு முன்னாடியே வக்கோரி வந்து அந்த இடத்துல நின்றுருக்கா. ஹாய் ரெண்டாரோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, கொஞ்ச நேரம் தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஸோ ஓகே ஃபைன், நம்ம காஃபி ஷாப் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வக்கோரி வந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஸோ சாப்பிட ஆரம்பிச்சாலே தெரியும் நிறுத்தவே மாட்டா. அதுவும் இல்லாமல் அது ரொம்பவே க்யூட்டாக இருக்கா. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு உண்மையிலே சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. சாப்பிடும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே படிக்க ஆரம்பிக்கலாம். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ படிக்கும்போது ஸோ ரொம்ப க்ளோஸாக வராங்களா. ஸோ அச்சச்சோ என்னை மன்னிச்சிடு, ரொம்ப க்ளோஸாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ மேக்ஸில் ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கா. ஆனால் நம்ம ஹீரோக்கு கான்சன்ட்ரேஷனே இல்லை. ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஹார்ட் வேகமாக துடிச்சிட்டு இருக்காமா. சரி, எதனால் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆக்சுவலாக நான் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கணும்னு நினச்சேன். அதனால இந்த தாட்டி பாஸ் ஆகியே ஆகணும். அதான் அப்படின்ற மாரி சொல்லும்போது, "ஏடா இருக்கல" அப்படின்னு கேட்கும்போது, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல விஷயம் தான். அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ நீங்க அந்த அளவுக்கு லவ் பண்றீங்களா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "லவ்வா? இல்ல, இல்ல. அவங்கள புடிக்கும் அவ்வளோதான். லவ்லாம் கிடையாது. ஆனா எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ ரொம்ப ரொம்ப பிடிக்கும்." அப்படின்ற மாரி உட்காரு சொல்றான். அதுவும் இல்லாம மெயினா சுபாரு, அவ ஆக்சுவலா வந்துட்டு ரூடா பேசுற மாரி தெரிஞ்சாலும், அவ ரொம்பவே நல்ல பொண்ணு. அவளோட பாஸ்ட்ட பத்தி தெரியாம நீங்க ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவளுக்கு ஒரு சில கெட்ட மெமரிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதுவும் இல்லாம எனக்கு அவ தான் இருக்கறதுல ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ திரும்பவும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ படிச்சு முடிச்சுட்டு, ஸோ இன்னைக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்கோம். கண்டிப்பா பாஸ் ஆகியே ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லும்போது, சரி ஓகே இந்தாங்க. இதில நோட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணது தான். எனக்கு இது தேவைப்படாது. இது நீங்களே வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட எக்ஸாமுக்கு ஆல் தி பெஸ்ட். அதுவும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற மாரி அவ சொல்லும்போது, "வக்கூரி ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, சரி ஓகே எக்ஸாம்ல நல்லா பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவளும் போறா. அப்ப போம்போது பார்த்தா சுபாரு இருக்காளா, ஸோ அவ வந்து பின்னாடி புடிக்கிறாளா, "ஒரு நிமிஷம் உன்கிட்ட தனியா பேசணும்" அப்படின்னு சொல்லும்போது, ஒரு காஃபி ஷாப்ல தான் உட்காந்துட்டுருக்காங்க. "நீ வக்கூரியோட பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ பதட்டத்துல கீழ கொட்டிடுறான். ஸோ இந்தா கர்ச்சீஃப் அப்படின்னு குடுக்கும்போது, என்ன இவ எப்படி கேட்கிறா அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். சரி வாங்க போங்கலாம் கூப்பிட்டுருக்க முடியாது. உன் பேர் என்ன அப்படின்ற மாரி கேட்கும்போது, என்னோட பேர் ரென்டாரோ அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ரென்டாரோ, ஓகே ஃபைன். என்னோட பேரு வந்து சுபாரு, உனக்கு தெரியும்ல. அன்னைக்கு அந்த பார்க்ல அப்படி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிடு. சரி, சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அதனால வந்துட்டு நீ இனிமேல் வக்கோரிய பார்க்கக்கூடாது. அவகிட்ட பேசக்கூடாது. அப்படின்ற மாரி அவ சொல்லும்போது, ஓகே ஃபைன். எனக்கு புரியுது. சிவரி ஹை ஸ்கூல். அதனால தான் நீ அப்படி சொல்ற. எனக்கு அந்த ஸ்கூல சுத்தமா புடிக்காது. அதுவும் இல்லாம உனக்கே தெரியும். வக்கூரி வந்துட்டு ஸ்காலர்ஷிப்ல தான் இங்க படிக்கிறா. டீச்சர்ஸுக்கு கூட வந்து சிலோரி ஸ்கூல்ல இருக்கவங்கள புடிக்காது. ஸோ அது வக்கூரிக்கு தான் பிரச்சனையாகும். அதனால நீ அவகிட்ட பேசாத. நீ நல்லவன்றது எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் அந்த ஸ்கூல்ல இருக்கவங்கள சுத்தமா புடிக்காது. அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன பையன் விளையாண்ட்டு இருக்கும்போது, ஸோ கீழ விழுந்துடுறான். அப்ப சுபாரு தான் வந்துட்டு போய் ஹெல்ப் பண்றாளா? அப்ப அந்த பையனோட பொம்மைய எடுத்து குடுக்கும்போது, "உண்மையிலேயே நீங்க ரொம்ப கூலா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லும்போது, அந்த பையனோட அம்மா, "முதல்ல தேங்க்ஸ் சொல்லு" அப்படின்ற மாரி சொல்லி கூட்டு போறாங்க. ஆக்சுவலா இதே தான் சின்ன வயசுல வக்கூரியும் சொன்னா. சின்ன வயசுல எல்லாரும் என்ன புல்லி பண்ணிட்டு இருக்கும்போது, அவ தான் என்ன காப்பாத்துவா. ஆக்சுவலா அவ என்னோட ஹீரோன்னே சொல்லலாம். அதனால தான் நான் சொல்றேன். வக்கூரி கிட்டயே நீ வராத. அதுதான் வக்கூரிக்கு நல்லது. வக்கூரிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் உன்கிட்ட கெஞ்சி கூட கேட்கிறேன். இனிமேல் வக்கூரிய ஃபாலோ பண்ணாத. ஏன்னா வக்கூரி எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்னு உனக்கு தெரியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு வக்கூரி கிட்ட இனிமேல் பேசாத அப்படின்ற மாரி சொல்லும்போது,
ஸோ நம்ம ஹீரோ எல்லாத்த பத்தி யோசிச்சு பார்த்துட்டு கடைசியா நம்ம ஹீரோயின் சொன்ன வார்த்தைய எனக்கு எத பத்தியும் கவல இல்ல. நான் உங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன் அப்படின்ற மாரி வக்கோரி சொல்லியிருப்பா. ஸோ அதனால நம்ம ஹீரோவும் இல்ல முடியாது அப்படின்ற மாரி சொல்லிடுறான். நான் இந்த ஒரு பதில எதிர்பார்த்தது தான். ஏன்னா, நான் வக்கோரிய எப்ப காஃபி ஷாப்ல பார்த்தனோ, அப்ப அவ மூஞ்சில அவ்ளோ சிரிப்பு இருந்துச்சு. அவ உன்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறா. அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ மனசுல நெனைக்கிறான். உண்மையிலே அவ ரொம்ப நல்லவ தான். உண்மையிலேயே சுபாருக்கு வக்கோரி மேல ரொம்பவே அக்கறை இருக்கு. ஆனா வக்கோரிக்கு சுபாரு ஒரு உண்மையான ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கா. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, 2 பொண்ணுங்க வந்து ட்ரெயின்ல ஏறும்போது, இடம் இல்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சு போயிடுறான் அந்த இடத்த விட்டு. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலா லைப்ரரியில நீங்க எங்களுக்கு இடத்தெல்லாம் விட்டுட்டு போனீங்கல்ல. அதுக்கு நாங்க நன்றி சொல்லவே இல்ல. ரொம்பவே தேங்க் யூ அப்டின்ற மாரி சொல்லும்போது, இதுக்கு முன்னாடியே சொல்லணும்னு நெனச்சோம் அப்டின்னு சொல்லும்போது, ஃபைன் எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு நீங்க சொன்னதுல அப்டின்ற மாரி சொல்லும்போது, சார் நான் கூட அவரு டெரரா இருக்கும்போது ஒரு மாரியே டைப்போன்னு நெனச்சேன். உண்மையிலே ரொம்ப நல்லவரு அப்டின்ற மாரி அந்த 2 பொண்ணுங்களும் நெனைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நான் பண்றது கரெக்ட்டா இல்லையான்னு தெர்ல. ஆனா வக்கோரியும் இப்படிதான். எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுவா. ஆ ஃபைன். இந்த ஒரு பிரச்சனைய என் மண்டைக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. அப்படியே அங்க சீன கட் பண்ணா, ஃபைனல் டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு. எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோவும், ஹீரோவோட ஃப்ரெண்டும் பாஸ் பண்ணிட்டாங்களா, அதுக்கு ஒரு பார்ட்டி மாரி கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப இன்டர்வியூ மாரிலாம் மைக் கொண்டு வந்து நீட்டுறானுங்களா, உண்மையிலே நைட் ஃபுல்லா தூங்காம படிச்சேன் அப்படின்ற மாரி சொல்றான். இங்க ஹீரோ வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே அழுகவே ஆரம்பிச்சிடுறானுங்களா. டீச்சர் கூட அழுக ஆரம்பிச்சிடுறான். சரி ஓகே. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேத்துக்கு தேங்க்ஸ் சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பயங்கர ஹேப்பி ஆகுறான். இத வக்கூரி கிட்ட முதல்ல சொல்லணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு சுபாரு சொன்னது தான் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ மெசேஜ் பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவோட டெஸ்க்க வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட் பையன் வந்து தட்டி விடுறானா, அப்ப அங்க இருக்க ஒரு நோட்ஸ பார்த்துட்டு எக்ஸாம் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கூர் எழுதி வச்சிருக்கா. அத பார்த்துட்டு இவன் வந்து ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் வந்துட்டு அத பார்க்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்குன்ற பட்சத்தில மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிருங்க. இந்த ஒரு எபிசோடு ஆன்கோயிங் சீரிஸ்ன்றதுனால அடுத்த எபிசோடு அடுத்த வாரம் தான் வரும். அதனால வெயிட் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். அப்புறம் வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகறதுக்கு தயவு செஞ்சு மன்னிச்சு. பட் இருந்தாலும் வீடியோ கரெக்ட் டயத்துக்கு வந்துரும் இதுக்கப்புறம். ஆக்சுவலா இந்த ஒரு எபிசோட்ல இந்த சுபாரு பொண்ணு வந்துட்டு வக்கூரி மேல இருக்க ஒரு அக்கறையில தான் சொல்லியிருப்பா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து வக்கூரி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் இல்ல என்னால வக்கூரி அவாய்ட்லாம் பண்ண முடியாதுன்ற மாரி சொல்லியிருப்பான். பட் இருந்தாலும் வந்துட்டு இப்ப வந்து நம்ம ஹீரோவோட மனசு மாறிருச்சு. பிகாஸ் அவளோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோ நெனைக்கிறான். அதுவும் இல்லாம நம்ம ஹீரோயின் விட்ட நோட்ஸ வேற வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டானுங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.